ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் விஜய். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நாளைக்கு வரலட்சுமி நோம்புங்க. நான் ஒரு 5-6 வருஷமாக கும்பிடுறேன். பக்கத்து வீட்டில் கும்பிட்டாங்க, அதுக்கப்புறம் நானும் கும்பிட ஆரம்பித்தேன். எனக்கும் நல்லா இருக்குது. நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக வந்து வரலட்சுமி நோம்பு காலண்டரில் போட்டிருக்கோம். அந்த அன்னைக்கு பார்த்து எப்படி கும்பிடுறதுன்னு வீடியோ நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்து கும்பிடுங்க. எல்லாருக்கும் செல்வம் கிடைக்கும். வரலட்சுமி என்பது மகாலட்சுமி, அதனால் நீங்கள் எல்லாரும் கும்பிடுங்க. மேலும் மேலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இனி அம்மனை அலங்கரித்து கலசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? வெயிட். ஓகே, இப்படி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் பச்சரிசி போட்டுக்கோங்க. பச்சரிசி போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும், ஏன்னா அந்த கலசத்துக்கு தான் வைக்க போகிறோம். வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்படி இதுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். இதில் தான் நான் வருஷம் வைப்பேங்க, அதனால் நான் இதில் தான் வைக்கிறேன். ஸோ இதை நல்லா அப்படி வச்சுட்டு கிழக்க பார்த்து அப்படி வச்சுட்டு இதில் பச்சரிசி கம்மியாக போடணும், ஏன்னா இதுக்குள்ளே நிறையா பொருள் போடணுங்க, அதனால கம்மியாக போடணும். பாத்திரத்து கூட போட்டுக்கலாங்க. இதில் என்னென்ன பொருள் போடுறதுன்னு பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முதல்ல டைமண்ட் கல்கண்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து போடுறேன். 3 ஏலக்காய் போடுறேன். அதுக்கப்புறம் கிராம்பு போடுறேங்க. இதெல்லாம் எது போடுறோன்னா மகாலட்சுமிக்கு உகந்த பொருள். இது வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் போடுறோம். இதில் தான் அம்மன் வந்து நைட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. நாளைக்கு வரைக்கும் நம்ம வீட்டில் இருப்பாங்க. நாளான்னைக்கு தான் அம்மனை விளையாடுவோம். அது வரைக்கும் அம்மன் நம்ம வீட்டில் இருப்பாங்க. விரலி மஞ்சள் போட்டுக்கலாம். இதுதான் மெயினுங்க. காதோல கருகமணி, இது கண்டிப்பாக போடணும். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். எங்கே கிடைக்கும்னு கேட்காதீங்க. இது காதோல கருகமணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஜாதிக்காய் வந்து போட்டுக்கிறோம். எக்காரந்து கொண்டு எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக வைக்கணும், மறந்துடாதீங்க. ஏதாவது மறந்துட்டீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, அது ஒன்றும் அம்மன் ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் துளசி வைக்கிறேங்க. அம்மனுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வைக்கிறோம். அம்மனுக்கு மிகவும் பிடிச்சது மறிக்கொழுந்து, இதுவும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அம்மனுக்கு பிடிச்ச நெல்லிக்கனி இங்கே எடுத்து வைக்காம, அதனால இப்படி இருக்கிறேன். நெல்லிக்கனி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச கனி நெல்லிக்கனி, அதுவும் போட்டுக்கலாம். சம்டைம் யாரும் போடுறதில்ல, பட் அம்மனுக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே போடலாம். நான் வந்து அம்மனுக்கு வெள்ளி போடுவேன். வெள்ளி வந்து நெட்டியாக வாங்கி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணாதது, அப்படியே புதுசுங்க. அம்மனுக்கு வெள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டு காயின், அதை வந்து 1 கிராமில் நான் 3 காயின் வச்சுருக்கேன். 1 கிராமில் 3 காயின் போடுறேன். 3 மட்டும் போடுறேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பணம் உள்ள வைக்கிறேன். அம்மன்னாவே வரலட்சுமி மகாலட்சுமினாவே பணம் தாங்க. அதுக்கப்புறம் காசு போட்டுக்கலாம். சேஞ்ச், அதாவது வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே இது போட முடியும். ஒரு 3 பொருள் 5 பொருள் வச்சா கூட ஓகே தான். யாரும் இது பெரிய விஷயம், பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சிட்டு நீங்கள் நம்மளுக்கு முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே கும்பிடலாம். சாதாரணமாக 3 பொருள் போட்டு நம்ம பச்சரிசி வச்சு அம்மனை வர வச்சு நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம். இப்போ நான் காயினெல்லாம் போட்டுட்டேன். இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் அரிசி போடலாம் போல இருக்கு, அதனால நான் இப்போ மறுபடியும் கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம்.
இதுதான் அம்மன். இவங்க தான் இதில் தான் அம்மன் வந்து இருக்க போகிறாங்க. சரிங்களா? இப்போது நம்ம கிழக்கு பார்த்து அம்மனை இப்படி மஞ்சள் தடவி இப்படி வச்சுக்கணும். நம்ம வச்சுட்டு வெயிட் மாந்தலை வைக்கணும். மாந்தலை வச்சுட்டு ஒரு ஒத்தப்பட வர மாதிரி வச்சுக்கோங்க. 2 4 6 ஒன்று எடுத்துக்கலாம். 5 அதுலேயும் தான் வந்துச்சு. சரி, நம்ம இப்போ 5 மாந்தலை வச்சுக்கிறோம். ஸோ நான் அப்படியே இப்படி தான் வைப்பேன். ஒன்றுனா வைப்பாங்க எல்லோரும், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே வச்சுருவேங்க. டைம் வேறு போகுது, நீங்கள் வேறு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி வச்சுட்டு இப்போது நம்ம அம்மனை வேண்டிக்கிட்டு அம்மனை நம்ம இதில் கொண்டு வர போகிறோம். மாதாயி மகாலட்சுமி போற்றி. தாங்க இவங்கதான் அம்மன். இப்போ நம்ம வீட்டுக்கு அம்மன் வந்துட்டாங்க. இவங்களை வந்து வெளியில சிட் அவுட்ல வச்சு அழைச்சிட்டு வருவோம். அம்மனை வந்து அழைச்சிட்டு வரணும். ஓகேங்களா? அம்மனுக்கு இன்னும் ட்ரெஸ் போடணும். எடுத்து வைக்க விட்டுட்டேன். அம்மனுக்கு வந்து நான் தைச்சி வச்சிருக்கேன். இது வந்து எப்பவுமே நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து அம்மனுக்கு போட்டுக்கணும். எனக்கு தெரியாமல் ஏதாவது இருந்ததுன்னா என்ன திட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கும்பிடுறேன். சரிங்களா? ஏதாவது மறக்கலாம், இருக்கலாம். இப்போ பாருங்க அம்மன் எப்படி இருக்காங்க. சூப்பராக இருப்பாங்க. நம்ம வீட்டு அம்மன் எப்பவுமே பக்காவாக இருப்பாங்க. எப்படி இருக்காங்க பாருங்க. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்களா? பட்டுப்படவை கட்டி வந்துட்டாங்களா நம்ம வீட்டுக்கு? எப்பவுமே வந்து அம்மனுக்கு வந்து விலையில் வாங்கி வச்ச விலையில் அப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ வருடம் நான் அதே விலையில் அப்படியே யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம இது வந்து தண்ணியில் வாஷ் பண்ணாமல் விட்டுட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி இருக்குது. இப்போ அம்மனுக்கு வளையல் வைக்கிறோம். கண்டிப்பாக இது முக்கியங்க, யாரும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வைக்கணும். வெட்டி வேர் வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளுங்க. மறந்துட்டேன் வச்சிருக்கேன். அதுதான் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? எப்படி இருக்காங்க பாருங்க. சூப்பராக இருப்பாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. எப்படிங்க, நல்லா இருக்காங்களா? இவங்களுக்கு உகந்த பூ என்னன்னு கேட்டீங்கன்னா தாமரை பூ ரொம்ப உகந்த பூ அவங்களுக்கு. அதனால தாமரை வச்சுக்கணும். எடுத்து ரெடி பண்ணி வைக்காம விட்டேன். இது மேலே வைக்கணும். அப்படி வைக்கணும். அது வந்து வெளியே இருந்து நம்ம அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வச்சுக்கலாம், இல்லைன்னா நிற்காது. சரிங்களா? எப்படி இருக்கு பாருங்க. அப்படி அப்படி வச்சோம் வைங்க, அப்படி இருப்பாங்க.
எப்படி இருக்காங்க பாருங்க. இன்னும் ஒரு அழகு. அம்மன்னா அம்மன் தாங்க. எவ்வளோ அழகு பாருங்க. பார்த்து ரசிக்கணும் அந்த அழகு இருக்கும். இப்போதைக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா, அவங்களுக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். மல்லிகைப்பூவும் இப்போதைக்கு இது வச்சுருவோம். இப்போ இதை முன்னாடி வச்சுருவோம். நம்ம வெளியில் வச்சு அழைச்சி கூட்டிகிட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த தாமரையை மேலே இந்த விலையில் சரி விட்டு வச்சுருவேன். அப்படியே அங்கே முன்னாடி வச்சுருவேங்க சாமிகிட்ட. இந்த முன்னாடி தட்டு இலையெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் போட்டு அரிசி போட்டு பச்சரிசி போட்டு அது மேலே இந்த தட்டோட கொண்டு போய் அங்கே வச்சுருவேங்க. கண்டிப்பாக எல்லா வீடியோவும் போடுறேன். கரெக்டாக இருக்கா பாருங்கள், எப்படி இருக்காங்க, செம்மையாக இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவங்க இப்படியே இருக்கட்டும். இன்னும் நம்ம விளக்கெல்லாம் பொட்டு மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ பொட்டு மட்டும்தான் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் தீபம் ஏற்றிக்கலாம். ஸோ உள்ளே வந்து கொண்டு போய் வச்சு சாமிக்கெல்லாம் பூ போட்டுட்டு, இன்னும் பூஜை ரூமில் அவங்களுக்குலாம் இன்னும் பூ போடலை, ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் உங்கள்கிட்ட வீடியோ போடுறேன். கலசம் வச்சு எடுத்துகிட்டு வர வீடியோ போடுறேன். வெயிட் பண்ணுங்கள், இதே வீடியோ வரும். கட் பண்ணிவிட்டு போடுறேன். சொல்ல மறந்துட்டேன், மஞ்சள் வந்து கயிறில் வந்து மஞ்சள் விரலி மஞ்சள் வச்சு கட்டணும். விரலி மஞ்சள் எங்கே வச்சேன், இருங்க பாருங்க. இப்படி கட்டி அம்மனுக்கு இதுவும் கட்டி விட்டுறேன். இது நான் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக இது இருக்கும். கண்டிப்பாக இது இருக்கும். அழைச்சிட்டு வரும்போதே இது இருக்கும். அதுக்கப்புறம் அம்மனுக்கு செயின் மாட்டேன். போட்டாச்சு பாருங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். அப்புறம் பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியம். இதையும் மறந்துட்டேன், கண்டிப்பாக போடணும். பச்சை கற்பூரம், சாரிங்க, மறுபடியும் மறந்துட்டேன், எடுத்துட்டு போட்டிருக்கேன். ஓகே, அதுவும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இது வந்து குலதெய்வத்துக்கு, இந்த இது வந்து குலதெய்வத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அதே மாதிரி மஞ்சள், பச்சை கற்பூரம், முக்குடல் ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கலந்து நம்ம இதில் தாமரை வச்சு வைக்கணும். இதுதான் முக்குடல் ஜவ்வாது. ஆக்சுவலாக இதுக்கும் போட்டிருக்கணும், அந்த போடலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சிடலாம். முக்குடல் ஜவ்வாதுன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த குலதெய்வ சம்பு தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் போட்டுக்கலாம். செம்ம மனங்க. ஓகே, நான் கலசம் வெளியே வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வர்றது உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இது பாருங்கள். ஓகே.